சொன்னாங்க, உலகிலே நீராடி உனக்கு மங்கனுடைய அறை எடுத்து கொண்டு வா, என்னை பார் அதை பார் என்று பின்னோடு வந்தா கல்லை போடு மழையாகும். பிரதாபா கல்லுன்னு சொல்லு, இன்னைக்கு வரட்டுடா. சரி ஏடி ஒரு வாரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு குளத்துக்கு போ. ஐயோ நான் வேணாம் சொல்றேன், நானா தினமும் ரெடியா தான் இருக்கிறேன். நான் இன்னைக்கு போய் எட்டி எட்டி குதிப்பேன். ஐயோ எட்டு தான் நல்லா தான் இருக்கும், பாப்பலாம். கலப்பு உண்டாயிடுச்சு. கோயில் முன்னாடி கெட்ட வார்த்தை பேச மாய அடக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கான பேசுறேன். எப்படியா என் தோழிகள் அவங்களும் வந்திருக்கிறாங்களே. நீ ஒவ்வொரு ஊக்க கல்வி எழுதி போட்டு போயிடாங்க. சைஸ் மாறி மாறி வருது. சாயிட்டு போட்டுருக்கா. சரி சோப் போட்டு விடு. அண்ணா போட்டாயா? போட்டுட்டியா? போட்டியா? சரி வா குளத்துல குதிச்சு அந்த கரைக்கு போயிடலாம். எனக்கு நீச்சல் தெரியாது. நான் கூட்டிட்டு போறேன். நீ தண்ணியில போ, நான் ஓரமா வந்துடுறேன். சரியாவே போச்சுடா. மாட்டிக்கிட்டா நான் அவசரமா ஓடி வருவேன். பிரதாபா கல்லுன்னு சொல்லு. ஆயா நம்ம எப்படியே குளிச்சு நீராடிட்டோம். கரையில போய் சீரை எடுத்துக்கிட்டு மேல போல ஓடியா தெய்வலோகம் புறப்படி. நேத்தான் பார்த்தோம். ஒருத்தர் எடுத்துட்டு போனா அவன் கல்லாகி போனோம். இன்னைக்கு அவன் எடுத்திருப்பான். இன்னைக்கு யாரும் எடுத்துருப்பாங்க? திருட்டு பூண்டு எடுத்திருப்பான். சீலைக்கு வழி இல்லாத இருப்பானா? அந்த வக்கால வழி மட்டும் எனக்கு கண்ணில் கண்டான்னு வச்சியா, என் கண்ணில் வச்சியா, அவன் குஞ்ச எடுத்து சூப் வச்சு குடிச்சு போடணும். அப்பதான் இந்த சீசன் தொண்டை நல்லா இருக்கும். பார்க்கலாம். என்னுடைய கரையை எடுத்துட்டு போகக்குள்ள என்ன பாரு, என் அழக பாருன்னு பின்னாடியே வந்தேன். என்னடி திடீர்னு பெரிய மழை. ஒரு மலை, ஒரு முறை தாண்டா இன்னொரு முறை, இந்த முறை தாண்டி போவா.
அடியே ஆயா என்னடி நான் இந்த ஜோடு மலையாளி போச்சு இப்ப என்னடி இவ்வளவு பெரிய மலை சரி என்ன பண்ணாலும் சரி நமக்கு வந்து சீலெல்லாம் தெய்வலோகம் போக முடியாது. நம்ம இந்த மலை எந்தாஞ்சோட மலை ஒரு மலை இல்ல 50 மலை கடந்துதான் போய் ஆகணும். நம்ம சீலையை கொண்டு போனா தான் நம்ம போன சீலந்தா தான் தெய்வலோகம் போக முடியும். புடவை இருந்தாதான் நம்ம மறுபடியும் அங்க போக முடியும். மலையை சுத்திட்டு போனா லேட் ஆகும். அதனால நீ என்ன பண்ண தெரியுமா, நீ கொள்ளக்காரத்துல ஏறு மொத்த காலத்துல ஏறி போற வழியா போலாம். சரி நீ ஏண்டி இப்படி வேடிக்கை காட்டிட்டு இருக்கிற? என் புடவை இல்லாத நான் அங்க மேல மறுபடியும் தெய்வலோகம் போக முடியாதுன்னு சொல்லி எனக்கு மனசுல கவலை விழுந்திருக்குது. உனக்கு சந்தோஷமா இருக்கா? எனக்கு சரி இந்த வழியா தானே போகணும். பட்டு பட்டு அடிக்குது.